ப்ரெமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வந்துட்டு ஜாக்லின் கிட்ட எப்பயோ போயிட்டு ஏதோ ஒன்று நான் சாப்பிட மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் முட்டை குழம்புனா முட்டை நான் சாப்பிட மாட்டேன், அதை தனியாக கொடுத்துடு, நான் பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். இல்லைன்னா காஃபி குடிக்க மாட்டேன், அதனால் அந்த பாலை மட்டும் கொடுத்துடு, இந்த மாதிரி ஏதோ கேட்டிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதுக்கு ஜாக்லின் இப்போ பதில் கொடுக்குறாங்க. அவங்க சாச்சனாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க, நான் பேசாமல் சொல்லட்டுமா, நான் வந்து சாம்பார் சாப்பிட மாட்டேன், அதனால் அந்த பருப்பு என்கிட்ட கொடுத்துருங்க, நான் கொஞ்சம் பாலை சேர்த்து பாயசமாக்கி குடிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் கேட்குறாங்க. அப்படி தான் இருக்குது மஞ்சரி பேசுகிறதுங்கிறது மாதிரி தான் ஜாக்லின் மீன் பண்ணுறாங்க. உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்க வரும்போது நான் உங்களை மார்க் பண்ணலைங்கன்னு. ஸோ மஞ்சரி கேட்க போகிறப்போ இவங்க வந்து ஜாக்லின் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதனால இப்போ வந்து மஞ்சரி இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் ரிக்வெஸ்ட்டாக கேட்க வரும்போது நான் மார்க் பண்ணலைங்கன்னு. உடனே வந்துட்டு இந்த வீட்டில் எல்லாருமே உங்களை மார்க் பண்ண தான் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் கேட்குறாங்க. உடனே வந்துட்டு நான் அப்படி சொல்லலைன்னு மஞ்சரி தான் சொல்ல வராங்க. அந்த டைமில் வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு நீங்கள் தான் உங்கள் தலையை எல்லாத்துலேயும் விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. உடனே மஞ்சரி வந்துட்டு சொல்கிறாங்க, அப்படியே ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசிட்டு எல்லாத்துலேயும் உள்ளே வராதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சௌந்தர்யாவை மஞ்சரி சொல்கிறாங்க. உடனே அகெயின் சௌந்தர்யா சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் அப்படி நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தோம், நீங்கள் செவரு உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு. உடனே வந்துட்டு மஞ்சரி சொல்கிறாங்க, நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, பண்ணுங்கள், நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது சௌந்தர்யா நீ பண்ணுறது அப்படிங்கிறாங்க. சௌந்தர்யாவும் ஆமாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு பண்ணுறாங்க. ஸோ இதில் மஞ்சரி வந்து காமாக பேசுகிறாங்க, ஐ மீன் கோவமாக பட் காமாக பேசுகிறாங்க. சௌந்தர்யா வந்து சவுண்டு போட்டு அந்த இரிட்டேட் ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது என்ன சண்டை அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இல்லை இது வரைக்கும் லைவில் ஆல்ரெடி வந்துருச்சா என்னங்கிறது எனக்கு தெரியல. நான் மார்னிங் லைவ் பார்க்கல. சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.